ஏதோ ஒரு கூலி வந்து இன்னும் செய்வார், நல்லா செய்வார். அவங்க மனைவி நல்ல தங்கமானவங்க, அவங்க அந்நியர் நல்லாவும் செய்வாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. டெய்லியும் ஐது எனக்கு மூஞ்சியே வீங்கி போச்சு. அண்ணனை தீவி திடலில் கொண்டு வச்சிருந்தாங்க. அங்கேயும் வந்து பார்த்தேன். நான் பார்த்துட்டு சரி இங்கேயும் வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இந்த மறக்க முடியல, மறக்கவே முடியல. எல்லா படத்திலும் எனக்கு மெயினாக பிடிச்ச படம் வந்து கேப்டன் பிரபார் தான். அதில் வந்து அவர் தத்தெடுத்த பிள்ளை எடுத்து அந்த காந்திமதிகள் நடிச்சாருமா, அது மாதிரி எனக்கு குழந்தை இல்லை இப்போது. அதை நினச்சி எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவர் அந்த படத்தை நான் அடிக்கடி விரும்பி பார்க்குற காரணமே, தத்தெடுத்த பிள்ளையை அவர் வளர்த்து அவங்க பார்த்தாங்க தெரியுமா, அந்த கட்டத்தை பார்க்கும்போது அது அந்த ஒரு கட்டத்துக்காக மட்டும் விஜயகாந்தனுடைய அவருடைய கேப்டன் பிரபாரம் படத்தை பல தடவை நான் கேப்டன் பிரபாரம் எங்கள் செல்லில் கூட அவர் படத்தை கேப்டன் பிரபாரம் படம் தான் அதிகமாக எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்களை எம்ஜிஆர் கூட நம்ம கூட்டம் கிடையாது, தேர்தல் கூட நம்ம கூட்டம் கிடையாது. ஆனால் அண்ணன் விஜயகாந்துக்கு எவ்வளோ கூட்டம் நினச்சிக்கணும்னு பார்க்கல, மக்கள் மனசில் இடம் பிடிச்சி இவ்வளோ ஒரு அவார்டு வாங்கிட்டார். அவர் எந்த அந்த வருஷத்துக்கு தெரிஞ்சு சொல்லும் போதே கண்ணு கலங்குது எப்படின்னு. அதாவது சிறந்த மனிதர், நடிகர்லேயே சிறந்த மனிதர், உதவியாளர், எல்லாருக்கும் ஒரு உதவி தான் உதவி செய்கிறார். நான் கட்சியில் ஆர்வமாக இருந்தோம் தான் அவர் டைமில். அவர் இழப்பு வந்து யாராலையும் ஈடுகட்டக்கூடாது. எப்படி சொல்கிறதுன்னா, இன்னொரு பிறவி வந்து வருமானது வந்து ரொம்ப கஷ்டம். அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டம். அதாவது எப்படி சொல்லுவதுன்னா, அரசியல்லே வந்து புது யூகம் வந்து சிறந்த முறையில் சீக்கிரமாக காண்டதே அவரால் மட்டும் யாராலுமே முடியாது. அரசியல் ஆரம்பிச்சு கிட்ட 40 வருஷம் 50 வருஷம் இருக்கவங்களாம் இருந்திருக்காங்க. அரசியல் ஆரம்பிச்சு முன்னாடி 3வது தலையா நின்ன ஒரே ஆள் யாருன்னா நம்ம கேப்டன் தான். அவரை மாதிரி இனி கண்டிப்பாக வராது. இனிமேல் யாரும் அது மாதிரி அரசியல் பண்ண போகிறதும் கிடையாது, சாதனையாளரும் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆனால் மக்களால் தான் ஏமாற்றப்பட்டார், வேற யாருமே நாங்கள் காரணம் சொல்ல மாட்டோம். மக்களால் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து நான் வந்து கேப்டனுக்கு தான் போட்டேன். மக்களால் ரொம்ப ஏமாற்றப்பட்டார் அவர். இப்போ அவங்க வந்து மக்கள் வந்து அவர் சிஎம்மா வந்திருக்கலாம், இப்போ ஒரு நல்லது பண்ணுறாங்க, அப்போ அவங்க நினைக்காம போனது மக்களோட பெரிய தப்பு. இந்த தப்பு மக்கள் வந்து திருத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். கேப்டன் மாதிரி ஒருத்தர் வந்து இன்னுமே கிடைப்பாராங்கிறது டவுட்டு தான். அப்துல் கலாம் அடுத்து கேப்டன் தான் நான் சொல்லுவேன். இப்போ ரமணால நடந்த உண்மையான கதைகளை அது காட்டியிருக்காரு. அது நல்ல இது. அவர் இல்லாத இந்த இழப்பு வந்து திரையுலகத்தினர் மற்றும் இது போல காட்சிகளெல்லாம் எடுத்து தருவார்களா, மக்களுக்கு தருவார்களா என்று தெரியவில்லை. இது ரொம்ப மன கஷ்டமாக. ஒரு ஜென்மம்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து அவரை மாரி ஒரு பிறக்கணும், கேப்டன் மாரி. கேப்டன் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையும். ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம கூடயே தான் இருக்கார் அவர். அவருடைய புகழ் என்றும் வாங்கணும். இவரை மாதிரி ஒரு கொடைவள்ளல் யாருமே கிடையாது. நான் இவர்கிட்டே சாப்பிட்ருக்கேன் அந்த ரோகிணி இன்டர்நேஷனல் ஹோட்டலில். போன வயிறார கொடுப்பாங்க. ஒரு நல்ல மனுஷனை இருந்துட்டோம். இவரை மாதிரி இன்னொருத்தர் கிடைக்கிறது கஷ்டம். கேப்டனுடைய ஆத்மா சாந்தியுடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. 2005 தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து ரொம்ப சேவைலாம் செஞ்சு எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு பேச்சு. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாப்புல. சக்குன்னு வேலையும் எதாக இருந்தாலும் ஓப்பன் டாக்கு தான் அவர் தலைவர் பேசுறது. தைரியமானவர். இப்போ நாங்கள்லாம் வந்து பின்னால் இருக்கோம்னா அவருக்காக கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கோம். கட்சியை வந்து ஜெயிக்கிறதோ தொகுதி அப்புறம் அப்படி பிரயோஜனம். அதனால் கட்சி ஆரம்பித்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணவர் இவர் தான் தனிச்சு. காரணம் என்னன்னாக்கா எதிர்கட்சி வழி வந்துட்டார். அதுக்கு பிறகு அந்த அந்நியார் வந்து இந்த கட்சியை வழி நடத்தி சென்றுக்கிட்டு இருக்காங்க. அரியலூர் மாவட்டத்திலேருந்து வரோம், வஞ்சனபுரம்ன்ற கிராமத்தில். அங்கே வந்து எங்களுக்கு விளையாட்டு போட்டிக்கெலாம் அவர் தான் முன்னுரிமையெல்லாம் கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் வந்து இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சார். வந்து எங்கள் தொகுதிக்கு நல்லதே ரொம்ப முதல்ல இதுக்கு வரப்போ, கட்சிக்கு வரப்போ எங்களுக்கு தான் முதல்ல நல்லது வந்து செஞ்சார். இல்லாதவங்களுக்கு, ஏழைக்கு ரொம்ப உதவி செஞ்சார். ரொம்ப ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணார். வயசானவங்க இது இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப உதவி செஞ்சார். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் இல்லாத ஒரு இதுவாகவே எப்படி கஷ்டம் எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல.
சின்ன வயசுல இருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஆமா, எங்களை பார்க்கவே முடியல எங்களால வந்து கூட்டத்துல. ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. நாங்க அரியலூர் மாவட்டத்துல இருந்து வஞ்சினபுரங்கிற கிராமத்துல இருந்து வரோம். ஆமா, நாங்க முன்னே வந்து ஆனாங்க, எங்களால பார்க்கவே முடியல அவரை. நான் கேப்டன் தீவிர ரசிகன். கேப்டன் பிரபாகரன் 100 முறை பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு கேப்டனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டன் எங்கள் ஊரில் தேட்டர், பாபு தேட்டரும் கேப்டன் பிரபாகரன் படம் ஒரு ஷோ கூட விடாமல் மதியம் டெய்லியும் மதியம் போய் பார்த்தேன். ஒரு நாள் கூட நான் சிறையில் புத்த சின்ன மலர்னு ஒரு படம், அந்த படத்துலேருந்து விஜயகாந்தோட முழுமையாக அவரை எனக்கு அப்படி பிடிச்சிருச்சு. அடுத்து அந்த சிறையில் புத்த சின்ன மலர்ன்ற படத்துலேருந்து அவர் எந்த படமும் நிச்சயம் நான் கம்பல்சரி பார்க்காம இருந்ததே இல்லை. ஒரு படம் கூட மிஸ் பண்ணதில்லை. அப்படி பிடிக்கும் எனக்கு விஜயகாந்த்னா. என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது மன வருத்தமாக இருக்குது. 3 நாளாக அழுததே தான். மனசு கேட்கல, என்ன பண்ணுறது. அவரை மாதிரி ஒரு பார்க்க முடியாத ஒரு மனிதர். நான் இங்கே வந்தது அவரை அந்த கூட்டத்தில் என்னால் வந்து பார்க்க முடியல. வந்தாலும் அதில் அங்கிட்ட போக முடியல. அதனால் அவர் சமாதிக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு பூ போட்டு என் மனசு சாந்திக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன். என் சொந்த ஊர் பள்ளிப்பட்டுக்கிட்ட நான் அங்கேருந்து வந்திருக்கேன் அவரை பார்க்கணுன்னு ஒரே கருத்துக்காக. இப்போ நான் எப்படி ரிட்டர்ன் பள்ளிப்பட்டு வரைக்கும் போவேன்னே எனக்கே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு எப்படி போவேன்னே. ஆனால் அவரை பார்க்காம காலையில் கிளம்பி அடிச்சு வந்து பார்த்துட்டு போனோன்னு ஒரு எண்ணத்தில் வந்துருக்கு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வேற என்ன சொல்கிறது. நான் ரெண்டு முறை சென்னையில் இங்கே படித்தேன். ஐடிஐ படித்தேன் சென்னையில் 1994, 96 அந்த டைமில் படித்தேன். அப்போ சனி ஞாயிறு அவர் வீட்டாண்ட போய் பார்க்கலாம். அப்போ நான் போகும்போது 2 முறை அவர் வீட்டாண்ட சாப்பிட்ருக்கேன். அவரையும் பார்த்துருக்கேன். 2 முறை சாப்பிட்ருக்கேன். நான் சனி ஞாயிறு எல்லாரும் போய் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தது ஒரு 2 முறை பார்க்கும்போது நான் ஞாயிற்றுக்கிழமை தான் போய் பார்த்தேன். 2 முறையும் அவர் வீட்டாண்ட சாலிகிராம வீட்டாண்ட போய் சாப்பிட்டு தான் வந்தேன். 2 முறையும் சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பிடாம அனுப்பவே மாட்டார். அவர் மாதிரி ஒரு இது பார்க்க முடியாது. ஆமாங்க, அவர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ற ஒரே இதுக்காக நான் இங்கே கோயம்பேடு இந்த தேமுதிக அந்த கல்யாண மண்டபத்தாண்டி வந்து அவரை பார்த்துட்டு போகணுன்றதுக்காக, இவ்வளோ கிட்ட பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ இங்கே வந்திருக்கிறேன். பெரிய இழப்புங்க, ரொம்ப இழப்பு. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லும் போதும் மக்களுக்கு இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சு அதை தவிர அவர் வார்த்தையில் வேற மேல் எதுவுமே சொல்ல மாட்டார். கேப்டன் சிஎம் ஆகியிருந்தா நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. ரேஷன் பொருளை வீட்டுக்கே கொண்டு வரேன்னு சொன்னார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவர் அதாவது வந்திருந்தால் தான் அதனுடைய பலனை அனுபவிச்சிருப்போம். வராதது நம்ம மக்களுக்கு கொஞ்சம் இழப்பு தான்.